ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்பனேட் அயன் அஸ் அ நியூக்ளியோஃபைல். கார்பனேட் அயன் அஸ் அ நியூக்ளியோஃபைல். இந்த கார்பனேட் காம்ப்ளெக்ஸ் அதாவது இந்த கார்பனேட் காம்ப்ளெக்ஸ் வந்து சிந்தட்டிக் அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் டிஃபிகல்ட் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் மெட்டல் அயன். அதாவது ஒரு மெட்டல் அயன் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பாசிட்டிவ் சென்டர் போய் அட்டாக் பண்ணும். அதுதான் இங்கே வந்து the difficult reactions involve nucleophilic attack of the metal anion on a positive center. The synthesis of metal alkyl complex has been referred to earlier. முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அது கூட தேவையில்லை. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதாவது MnCO5Br ப்ளஸ் MnCO5 ஒரு ஆனியான் இருக்கக்கூடியதும் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் ரெண்டு கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து டை மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு லிட்டில் இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் Mn2CO5. ஓகேவா? இது வந்து ஒரு டை மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் மெத்தட் ஃபார் ஃபார்மிங் மெட்டல் பாண்ட். கேன் பி அப்ளை டு கேசஸ் இன் விச் த மெட்டல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போது சேம் மெட்டலாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் மெட்டலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது இங்கே வந்து MnCO5Br எடுத்து சேம் மெட்டலே எடுத்தோம். MnCO5 ஒரு ஆனியான், அதாவது மெட்டல் ஆனியான் எடுத்தோங்க. அதே மாதிரி இங்கே வந்து MnCO5Brரும் ப்ளஸ் ஒரு ரீனியம் CO5 ஒரு ஆனியான் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி அதாவது இந்த ஆனியன் என்ன பண்ணும், மெட்டல் சென்டரை போய் அட்டாக் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் Br மைனஸ் வந்து ரிமூவ் ஆகும். அதே மாதிரி HgSO4 இதுலேயுமே 2 moles ஆஃப் MnCO5 மைனஸ் வந்து எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற அதாவது இந்த மெட்டல் அயன் வந்து பாசிட்டிவ் சென்டர் போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த SO4 மைனஸாக இது வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெட்டல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சிமிலர்லி இதுவும் அதே மாதிரி தான். PH ஃபினைல் SN டின்னு Cl3 இருக்குது, ப்ளஸ் 3 moles ஆஃப் CO4 மைனஸ் எடுத்துருக்கோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இதுலேயுமே 3 moles ஆஃப் Cl இருக்குல்ல, அந்த Cl3 வந்து ரிமூவ் ஆகுது. எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம போட்டுருவோம். டின்னும் கார்பன் மோனாக்சைடும் கம்பைன் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைஃபினைல் பாஸ்பேட். இது வந்து டைஃபினைல் பாஸ்பேட். ஓகேவா? ட்ரைஃபினைல் பாஸ்பேட் வந்து 2 moles எடுத்திருப்பாங்க. நிக்கல் Cl2 ப்ளஸ் 2 moles ஆஃப் CO4 மைனஸ் இந்த கார்பனியன். இது ரெண்டும் கம்பைன் ஆகி Cl2 மட்டும் ரிமூவ் ஆகுது. எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி போட்டுருவோம். ஓகேவா? இந்த கார்பனேட் ரியாக்ஷன் வந்து ஆர்கானிக் சிந்தசிஸில் வந்து நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த கார்பனேட் ரியாக்ஷன் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட்ரா கார்பனேட் ஃபெரேட் -2. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கால்மான்ஸ் ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஐசோலேட் அஸ் சோடியம் சால்ட்டை ஐசோலேட் பண்ணுது. Na2FeCO5 வந்து ஐசோலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் 1.5 டயோக்சைன் அண்ட் இஸ் கமர்ஷியலி அவைலபிள். இது வந்து கமர்ஷியலி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெட்ரா கார்பனைல் ஃபெரேட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஹைலி நியூக்ளியோஃபிலிக்காக இருக்குது. இந்த நியூக்ளியோஃபிலிக்காக இருக்கிறனால இது வந்து ரியாக்ட் வித் அல்கைல் ஹலைட் கூட ரியாக்ட் ஆகி அல்கைல் அயன் கார்பனைலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது RXங்கிறது அல்கைல் ஹலைட் கூட இந்த டெட்ரா கார்பனேட் ஃபெரேட் -2 அயன் இது இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு அல்கைல் அயன் கார்பனலேட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் ஒரு ஹாலைடு வந்து ரிமூவ் ஆகுது. இப்போது இந்த அல்கைல் காம்ப்ளெக்ஸ் வந்து டு நாட் அண்டர்கோ பீட்டா எலிமினேஷன். இந்த பீட்டா எலிமினேஷன் வந்து அல்கைல் காம்ப்ளெக்ஸில் வந்து பீட்டா எலிமினேஷன் நடக்காது. இந்த அல்கைல் காம்ப்ளெக்ஸில் வந்து பீட்டா எலிமினேஷன் நடக்காது. அதே மாதிரி ஆப்டிகலி ஆக்டிவ் ஆர் குரூப் வந்து ரேஸ் மெசிஷன் டு நாட் அண்டர்கோ ரேஸ் மெசிஷன். பீட்டா எலிமினேஷனும் நடக்காது, ரேஸ் மெசிஷனும் நடக்காது. அதுக்கப்புறம் மைக்ரேட்டரி இன்சர்ஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் PPH3 or CO டு கிவ் அ கரஸ்பாண்டிங் அசைல் காம்ப்ளெக்ஸ். மைக்ரேட்டரி இன்சர்ஷன் வந்து இங்கே மட்டும் தான் நடக்கும். இப்போ வந்து ஒரு லிகாண்ட் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து மைக்ரேட் ஆகி உள்ளே வந்து ஆட் ஆகிடுது L.
ஓகேவா? இப்போ வந்து அசைல் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டாக கிடைக்கும். இப்போ இங்கே வந்து அல்கைல் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்டாக கிடச்சிச்சு. இந்த அல்கைல் காம்ப்ளெக்ஸ் எடுத்து தான் அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு லிகாண்ட் ஆட் பண்ணி அசைல் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ அல்கைல் அண்ட் அசைல் ப்ராடக்ட் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஐசோலேட்டட் அண்ட் கேரக்டரைஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வெண்ட்லி allowed to simply form an intermediate which are then treated directly to produce ப்ராடக்ட், அதாவது ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக் ஆசிட், கீட்டோன், எஸ்டர் ஆர் அமைட், இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது இன்டர்மீடியேட் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக் ஆசிட், கீட்டோன், எஸ்டர் அண்ட் அமைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த கால்மான்ஸ் ரியேஜென்ட் தான் என்னது டெட்ரா கார்பனைல் ஃபெரைட். இந்த கால்மான் ரியேஜன் வந்து ஃபங்க்ஷன் மச் லைக் கிரிக்னாட் ரியேஜன் மாதிரியே ஃபங்க்ஷன் பண்ணும். இதோட எபிலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து கன்வெர்ட் அல்கைல் ஹாலைடு. இப்போ நம்ம இங்கே வந்து அல்கைல் ஹாலைடு பார்த்தோம். அதாவது இது என்ன பண்ணோம்னா இங்கே வந்து அல்கைல் ஹாலைடு, இது அல்கைல் ஹாலைடு ஆர்எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அல்கைல் ஹாலைடு இன்ட்டு வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுதான் மெயின் என்னது, அல்கைல் ஹாலைடு கூட கால்மான்ஸ் ரியேஜன் ஆட் பண்ணி அல்கைல் காம்ப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அல்கைல் அயன் கார்பனலேட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த அல்கைல் அயன் கார்பனலேட் இந்த காம்ப்ளெக்ஸ் கூட லிகாண்டம் மைக்ரேட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி அசைல் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ கால்மான்ஸ் ரியேஜென்ட் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் மாதிரி ஆக்ட் ஆகி இது வந்து அல்கைல் ஹாலைடை வந்து ஆர்கானிக் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் இப்போ அதுதான் இங்கே என்ன பார்த்தோம், அசைல் காம்ப்ளெக்ஸ். இந்த அசைல் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா H+ கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் O2 கூட ஆக்சிஜனேட் பண்ணுச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு RX கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து கீட்டோ குரூப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி X2 கூட ரியாக்ட் ஆகி ஃபர்தராக இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதுனா குரோமியம் டயானியம். ரிச் கெமிஸ்ட்ரி ஹஸ் ஆல்சோ டெவலப்ட் ஃபார் குரோமியம் டயானியம். CrCO5 2-. இது மட்டும்தான் எடுத்துரும். இது வந்து இந்த எக்ஸ்பெக்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் என்ன பண்ணுதுன்னா Cl- வந்து ரிமூவ் பண்ணுது. இங்கேயும் X வந்து ரிமூவ் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுதுன்னா ஒரு அசைல் ஹாலைடு எடுத்து அதாவது இது வந்து ஒரு Cl இருக்குல்ல, இந்த Cl ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது இது வந்து ஒரு ஆசிட் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியேஜென்ட் குரோமியம் டயானியம் இது ரியாக்ட் வித் ஆசிட் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி அசைலேட் காம்ப்ளெக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அசைலேட் காம்ப்ளெக்ஸ். இந்த அசைலேட் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக அல்கலேட் டைரக்ட்லி டு கிவ் அ அல்காக்சி கார்பினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அல்கலேட் அப்படிங்கிறப்போ R3O- PF4- R3O ப்ளஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ்ஸு PF4-. இது வந்து அல்கலேட் ஆகுது. அல்கலேட் ஆகி அல்காக்சி கார்பினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதை வந்து அசிட்டிலேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், அதாவது நம்ம வந்து இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா OH, அதாவது OAC அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ கீட்டோ குரூப்பாக இருந்தது வந்து பாண்டு, இந்த கீட்டோ குரூப் வந்து பாண்டு பிரேக் பண்ணி OAC, அதாவது அசிட்டாக்சி குரூப் வந்து அசிட்டாக்சியாக மாறுது. அதுக்கப்புறம் அல்கோகோலைசிஸ் அப்படின்னா ROH போட்டோம் அப்படின்னா இந்த AC போய்ட்டு R வந்து ஆட் ஆகுது. இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல் கார்பின், இதில் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தானே, இந்த டிரான்சிஷன் மெட்டல் கார்பின்ஸ் இது எல்லாமே சிந்தசிஸ் வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஷன் மெட்டல் கார்பின்ஸ் வந்து யூஸ் ஆகுது. என்ன மாதிரி என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஃபியூரனோஹியூமாரின்ஸ், பிரோல்ஸ், பீட்டா லாக்டம்ஸ், இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஷன் மெட்டல் கார்பின்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது ஆர்கானிக் காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தானே இந்த மெத்தட். அதுதான் இந்த கார்பனலேட் பேசிக் வந்து கார்பனலேட் காம்ப்ளெக்ஸ் தான்
ஆர்கானிக் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது இந்த கார்பனேட் ஆனியான் வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகி நம்மளுக்கு எப்படி ஆர்கானிக் காம்பவுண்டு சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா?